2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 32வது 15ஆம் அதிகாரம் 32வது 33வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தாவீது மலை உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது, இதோ ஆர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோடு நடந்து வந்தால் எனக்கு பாரமாய் இருப்பாய். நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன். முன் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாய் இருந்தேன். இப்பொழுது நான் உமக்கு ஊழியக்காரன் என்பேனாயில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய மகனாலே துரத்தப்பட்டு இப்பொழுது வெறும் காலால் நடந்து மலைக்கு ஓடி போய் அங்கே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். அவனோடு கூட நிறைய பேர் கடந்து போனார்கள். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய கலக்கம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு மன சோர்வு இருக்கிறது. ஆனா அந்த நேரத்தில் ஊசா என்கிற ஒரு மனுஷன், அவனு எல்லாருமே ராஜா இருக்கிறதுனால, ராஜா தைரியமா இருக்கிறதுனால எல்லாருமே தைரியமா இருக்கிறாங்க. ஆனா இந்த ஊசாய் மட்டும் தாவீதுக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்து, தாவீது கடந்து போகிற இந்த சூழ்நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு அப்படியே பின்னாடியே அழுது கொண்டே போகிறார். வார்த்தைகளை சொல்லி அழுது கொண்டே போகிறார். ஐயோ, உங்களுக்கு போய் இப்படி வந்துருச்சு, நீங்க யாருக்கு என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க யாருக்குமே எந்த தப்புமே பண்ணலையே. அந்த தாவீதின் மேல் பரிதாபப்பட்டு தன்னுடைய வாயினாலே அவனுக்கு நன்மையாய்த்தான் பேசுகிறார். ஆனா தாவீது என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல, நீ என்னோடு கூட வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். அப்போ முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே மனிதனுடைய நாவினுடைய சவுக்கு எதிலிருந்து நமக்கு விடுதலை ஆகணும் அப்படின்னா, நம்ம மேல பரிதாபமாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பரிதாபப்பட்டு நம்மிடத்திலே பேசுவது ஆசீர்வாதம் அல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். எல்லாருக்கும் முன்னாடியும் பரிதாபப்படுகிற வாழ்க்கை. உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை எல்லாரும் பரிதாபமாய் பேசுகிற வாழ்க்கை. ஐயோ, உன் பிள்ளைக்கு இப்படி ஆயிருச்சு, உன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, உன் சூழ்நிலை இப்படி ஆயிருச்சு, உன் சரீரம் இப்படி ஆயிருச்சு, உன்னுடைய வேலை இப்படி ஆயிருச்சு. உங்களை குறித்து பரிதாபமாய் பேசுகிற நாவுகள் வெகு சீக்கிரத்திலே உங்களை குறித்து ஆச்சரியமாய் பேச வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அப்படித்தான் வாக்கு கொடுத்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு விரோதமாய் இருக்கிற எந்த நாவை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் என்றால், இனி நம்மை பார்த்து யாரும் பரிதாபமாய் பேச மாட்டார்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கு இன்று வரைக்கும் மறக்கல, என்னுடைய தாயும் தகப்பனும் காலையிலே வயல் வேலைக்கு ஒரு நாள் வேலைக்காக போனார்கள். அன்னைக்கு ஸ்கூல் லீவு. காலையிலே எங்களுடைய வீட்டிலே மோஸ்ட்லி சாப்பாடு எதுவுமே இருக்காது, பழைய கஞ்சி தண்ணி தான் இருக்கும். அதை குடிச்சிட்டு நாங்கள் இருப்போம். மத்தியானம் ஆகுது, அம்மா அப்பா 2 பேருமே வரல. பசி ரொம்ப அதிகமாக பசிக்குது எனக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயிறு வந்து ரொம்ப ஒட்டி அப்படியே நாங்கள் மூச்சு இழுத்து பிடிக்கும்போது நானும் எங்கள் அண்ணனும் விளையாடுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். என்ன விளையாடுவோம் அப்படின்னு சொன்னால், மூச்சு இழுத்து பிடிக்கும்போது யாருடைய நெஞ்சில் இருக்கிற அந்த நெஞ்சு கூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் இருக்கும் பாருங்களேன் அந்த எலும்பு யாருடைய எலும்பை அழகாக எண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் எண்ண வைப்போம். அப்போது எங்கள் 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒல்லியாக, சாப்பாட்டுக்கு அவ்வளோ பஞ்சமானதுனால எண்ணிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா என்னுடைய எலும்பு எல்லாத்தையும் எண்ணலாம், அவனுடைய எலும்பு எல்லாத்தையுமே எண்ணலாம். அப்போது அன்றைக்கு வந்து அந்த ஒரு பாட்டி என்னை பார்த்து அந்த வயிறு ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு என்னை பார்த்து பரிதாபப்படுகிறாங்க. உனக்கு ஒரு பிடி அரிசி வச்சு சாப்பாடு கொடுக்குற அளவு கூட உங்கள் அம்மா அப்பா இல்லையாப்பா, ஏன்ப்பா நீ இப்படி இருக்கிற, உனக்கு பஞ்சத்தில் இருக்கிறது மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப வார்த்தைகளால் அவங்க பேசினாங்க. ஆனால் இன்று நான் நினைக்கிறேன், ஆண்டவர் வந்து அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி இன்றைக்கு கர்த்தர் போஷித்து, கர்த்தர் காப்பாற்றி, அந்த நாவிலிருந்து கர்த்தர் எனக்கு பரிபூரண விடுதலையை தந்தார்.
பஞ்சம் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை, இப்பொழுது பசி எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை. நான் சொல்கிறேன், இது ஒன்று அல்ல. இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே எதை குறித்து பரிதாபப்பட்டு பேசுகிறார்களோ அந்த பரிதாபப்பட்டு பேசுறது வெகு சீக்கிரத்தில் அது நிலுவைக்கு வரும். இனி அவர்கள் உங்கள் மேல் பரிதாபப்படுற அளவிற்கு கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். உங்க பிள்ளைகளை பார்த்து பரிதாபப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை வைக்க மாட்டார். உங்க குடும்பத்தை பார்த்து இனி அவர்கள் பரிதாபப்படுகிற அளவிற்கு கர்த்தர் வைக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாவை நான் மாற்றி போடுவேன். ஹல்லேலூயா. அவங்க எப்படிதான் பேசுவாங்கன்னா உயர்வா பேசுவாங்க. ஸோ நம்ம எல்லாரும் எதற்காக ஆசைப்படணும்னா, நம்மை பார்த்து பரிதாபப்பட்டு யாரும் பேச வேண்டாம்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. உங்களை குறித்து நல்லா பேசுறது உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சிலர் நம்மளை பார்த்த உடனே சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கு என்ன கஷ்டம்? உடனே நமக்கு பயங்கரமான கோபம் வரும். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது. நம்மளை பார்த்து பாருங்கள், இவன் பொறாமையில் எப்படி சொல்கிறான் பாருங்கள், உங்களுக்கு என்ன சார் மாதம் சம்பாதிக்கிறீங்க அப்படி இப்படின்னு அடித்து விடுவாங்க. அப்போது நம்ம அதை குறித்து துக்கப்படக்கூடாது. நம்மை குறித்து பரிதாபமாக பேசாமல் நம்மளை குறித்து நல்லா பேசுகிற வரைக்கும் நமக்கு மகிழ்ச்சி தான். ஆமேன்னு சொல்லுங்கள். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும்னா, ஆமாப்பா நீ சொல்கிறது மாதிரியே கர்த்தர் என்னை நன்றாகவே வைத்திருக்கிறார், இனியும் ஆண்டவர் என்னை நன்றாகவே வைப்பார் என்று சொல்லுங்கள். ஆமேன். இன்றைக்கு நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, நம்மை பார்த்து பரிதாபப்படுகிற நாவை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆசைப்படுறீங்களா? எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? நீங்க எல்லாம் உங்களுடைய கண்கள் பார்க்கணும். நீங்க சொல்லணும், இனி உங்களை பார்த்து யாருமே பரிதாபப்பட வேண்டியது சொல்லணும். என்ன அவங்களுக்கு அது இல்லாட்டா என்ன, எவ்வளோ அழகா வாழ்ந்திருக்கிறாங்க, அந்த ஆசீர்வாதம் இல்லாட்டா என்ன, எவ்வளோ வெற்றியாக வாழ்ந்துட்டாங்க. எதெல்லாம் உங்களுக்கு குறைவு குறைவு குறைன்னு சொன்னாங்களோ அதெல்லாவற்றையும் ஜனங்கள் நிறைவாய் பார்க்கிற ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடணும். நான் இந்த பலிபீடத்திலிருந்து அப்படி தான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க வாழ்க்கையில் இனி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பார்த்து யாருமே பரிதாபப்படவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் ரீகன் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு தேவனுடைய ஊழியரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரொம்ப அழகான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். எந்த கண்மலை ஆனவரே அப்படின்ற பாட்டெல்லாம் அவர்கள் எழுதின நல்ல பாடல்கள். அப்போது இந்த அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அவருடைய தகப்பனார் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஊழியம் செய்கிறாங்க. எல்லாரும் அவர் மேலே பரிதாபப்படுவாங்களாமா. ஐயோ இந்த பையன் இப்படி ஆயிட்டானே, அவனுடைய கால் வரலை, கை வரலை, அவர் வீல் சேரில் மட்டும்தான் இருக்க முடியும், அவரால் எதையுமே செய்ய முடியாது, தன்னுடைய வேலையை அவரால் செய்ய முடியாது, எல்லாரும் பரிதாபப்படுவார்களாமா. அப்போது அந்த ஊழியக்காரருக்கு தான் மேலே அவங்க பரிதாபப்படுறது பிடிக்கலையாமா. ஆண்டவரே இவங்க எத்தனை நாள் இப்படி பரிதாபப்படுவாங்க, நான் மரணம் வரைக்கும் நான் பரிதாபப்பட்டே சாகணுமா? இல்லை, அப்படி கூடாது அப்படின்னு கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்தார். இன்றைக்கு அவரை பார்த்து யாரும் பரிதாபப்படுறவங்க இல்லை. அவரிடத்துல எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக என்ன ஆசீர்வதிங்க, உங்கள்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கணும். அவருடைய ஊழியத்தினாலே ஆயிரக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் மருத்துவர்கள் கொடுத்தது என்ன அப்படின்னா, காலம் முழுதும் ஒன்றை பார்த்து பரிதாபப்படுவாங்க. சொந்தக்காரங்க கொடுத்த பேர் என்னன்னா, காலம் முழுதும் ஒன்றை பார்த்து பரிதாபப்படுவோம். ஆனால் என் கர்த்தர், என் தேவன் அந்த மகனை தொட்டு சந்தித்து ஊழியக்காரனாய் மாற்றி இன்றைக்கு கர்த்தர் மிக வெற்றியாய் நடத்தி இருக்கிற தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? நமக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, நமக்கு செய்ய மாட்டாரா? நம்ம மேல பரிதாபப்படுறவங்க இருக்க மாட்டாங்க. நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க போறார். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பரிதாபப்படுறவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போறார். சத்தமா சொல்லுங்க, எல்லாருமே கையை மேல உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எஸ் எஸ், ஹல்லேலூயா. என்னை பார்த்து யாரும் பரிதாபப்பட வேண்டாம். இன்று உங்களுடைய வாழ்க்கை பரிதாபப்படுகிறது, ஆனா ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், நான் விசுவாசிக்கிறவர், நான் ஆராதிக்கிறவர் அதை மாற்றுவார். அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இனி என்னை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா.